சுண்டக்காய் காரக்குழம்பு வைக்கலாமாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். நான் சுண்டைக்காவை இடித்து தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுண்டைக்காய் எப்படி போடுவீங்களோ நீங்கள் எப்பயும் போல் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனும் கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூனும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்திற்கு ஏற்ப போட்டுக்கலாம். நல்லா சுண்டைக்காவை இதில் பரட்டிட்டு சுண்டைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை சேர்த்து நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதித்த பிறகு இறக்கிக்கலாம். தேங்க்யூ.